வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வேன். இப்போ ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி எல்லாருமே பேப்பரில் பார்த்துருப்போம். யாஷிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வெயிட் லிஃப்டர் தான். அவங்க வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது ஸ்லிப்பாச்சுன்னு சொல்கிறத விட லைட்டாக ஒரு கவனக்குறைவுனால தூக்கும்போது அந்த வெயிட்டே அவங்க கழுத்தில் விழுந்து ஒரு ஃப்ராக்சர் இன்ஜுரி ஆகி இறந்துட்டாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவ்வளோ பெரிய வெயிட் லிஃப்டருக்கு சின்ன கவனக்குறைவு எவ்வளோ பெரிய சேதத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதே மாதிரி நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக கூட வீடியோ நான் போட்டிருப்பேன். ஒரு கட்டிட தொழிலாளி அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணும்போது மாடிலேருந்து கீழே விழுந்து ஸ்பைனல் கார்டே இன்ஜுரி ஆகி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம வேலையிலும் சரி, ஜிம்முலையும் சரி, எங்கே இருந்தாலும் கவனக்குறைவு அப்படிங்கிறத நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இது ஒரு முன்னுதாரணம். ஸோ அடுத்ததான், நீங்கள் ரெகுலராக ஜிம்முக்கு போகக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை இனி தான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன் ஆளாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய அந்த 5 பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணி ஜிம்மு நம்ம கண்டினியூ பண்ணணுமா, இல்லை புதுசாக நம்ம ஜிம்மு ஜாயின் பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இங்கே ஒரு முடிவெடுங்க. முதல்ல எல்லாருமே ஜிம்முக்கு நம்ம எதுக்காக போகணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாயிடணும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது காம்படிஷனில் இல்லை இந்த மாதிரி வெயிட் லிஃப்ட்டில் பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி போகிறோமா, இல்லை நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்ப்பா, அதுக்கு ஒர்க் அவுட் வேணும், அதை நம்ம ஜிம்மில் போய் பண்ணுவோமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஜிம்மு மேலே போக ஆரம்பிக்கணும். என்ன கேட்டால், முதல்ல நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே ஜிம்மு ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே வந்தாச்சுன்னா நம்ம பெரிய ஒர்க் அவுட் அந்த மாதிரி லெவலுக்கு போனோம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 25 வயசு 27 வயசுக்கு மேலே திடீர்னு ஆர்வம் வந்துடும், நம்ம உடம்பை குறைக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் எல்லாருமே திடீர்னு போகிறது, சகட்டு மேனிக்கு எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுறது, ஒரு ப்ராப்பராக கோச் சொன்னாலும் கேட்குறதில்ல. இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் இல்லையா, இந்த ஷோல்டர் ஜாயின்லேயே உள்ள மைல் ஃப்ராக்சரோடலாம் நிறைய பேர் வரதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி போகிறவங்க தான் பெரும்பாலும் மசில் இன்ஜுரிலையும் இதுலேயும் மாற்றுறது. காரணம், அந்த எந்த ஒரு ப்ராப்பராக ஒர்க் அவுட் இல்லாமல் பண்ணுறது. ரெண்டாவது, நீங்கள் ஜிம்மை செலக்ட் பண்ணும்போது ஏரேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நல்ல ஏரேஷன், வென்டிலேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்கும். தேவையில்லாத இந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை வராது. ஜிம்மில் நிறைய பேர் மயங்கி விடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஏரேஷன் இல்லாதது. அப்புறம் நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம என்ன டயட் எடுக்கணும், இதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். என்னென்னா, சில பேர் ஒர்க் அவுட் டைமே கிடையாது, திடீர்னு ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் பண்ணுவாங்க, சில நேரம் வரவே மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு நாள் பண்ணுறது ஒரு நாள் பண்ணாதது, இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கும். அதே மாதிரி டயட்டும் ஒரு நாள் எல்லாமே சாப்பிட்றது, இன்னொரு நாள் பட்டினி கிடக்கிறது, இந்த மாதிரி உள்ள இர்ரெகுலராக இல்லாமல் எதையுமே ப்ராப்பராக பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நம்ம கண்டினியூஸாக பண்ணுறோம்னா அதை லிமிட்டாக பண்ணி அப்படியே கொண்டு போகணும். அதே மாதிரி டயட்டும் ஒரு ப்ராப்பராக ஒரு நாள் பட்டினி கிடந்து ஒரு நாள் கண்டதெல்லாம் சாப்பிடாம ஒரு பேலன்ஸ் டயட்டாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம உடம்போட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஓவர் வெயிட்டை நம்ம தூக்குறோம். இப்போ நிறைய இடங்களில் நம்ம ட்ரெடிஷ்னல் ஜிம்மில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக மண்ணு கிடக்கும். ஒரு டம்பிள் ஸ்லிப் ஆனாலும் கீழே போட்டுருவோம், ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணோம் நம்மளை முடியலனாலும் கீழே போட்டுருவோம், நம்ம காலையோ இதில் பண்ணாது ஜம்ப் பண்ணாது. இதே ப்ரொஃபஷனலாக பெரிய ஜிம்முலேயும் அவங்க கீழே ரப்பர் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் நிறைய ஜிம்மில் என்னென்னா, கீழே போட்டுறக்கூடாது அப்படிங்கிறத பயந்து அவங்க பிடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி வரும்போது டக்குன்னு நமக்கு மசில் இன்ஜுரி, பெரிய பெரிய லிகமெண்ட் டியர், இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் நடக்கும். நமக்கு இந்த மாதிரி இன்ஜுரி காலத்துக்குமே அதோட எஃபெக்டை காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஒரு இது பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு பெயின் ஃபீல் ஆகுது அப்படின்னா நல்லா நோட் பண்ணிங்கன்னா, அது மசில்லேருந்து வர பெயினா, இல்லை அந்த லிகமெண்ட் டியர்னால வர பெயினா, இல்லை மைனூட் ஃப்ராக்சர், ஷோல்டரில் கூட சிலருக்கு ஃப்ராக்சர் இருக்கும். நம்ம ஓவர் டம்பிள்ஸ் எடுக்கவங்க, இல்லை பெரிய வெயிட் லிஃப்ட் எடுக்கவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஃப்ராக்சர் எம்ஆர்ஐயில் கூட தெரியும். ரொம்ப பெயின் வருவாங்க, நம்ம எதுக்கும் ஒரு எம்ஆர்ஐ பாருங்கன்னா அதில் ஃப்ராக்சரே இருக்கும். நம்ம லிகமெண்ட் டியர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சிலர் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அது ஏன்னா பெயின் தான் இருக்குது, அது ஒரு நாள் நம்ம திடீர்னு ஜிம்மு போனால வந்த பெயின், அதை நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தால் அது தன்னால் சரியாயிடும் அப்படின்னு. மசிலில் வர பெயின் நமக்கு தெரியும். முதல்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் பெயின் இருக்கும், ஆனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரியாயிடும். ஏன்னா அதில் உள்ள அந்த கிரியேட்டின் இதெல்லாமே அதில் ஃபார்ம் ஆகும். நம்ம திரும்ப ஒர்க் அவுட் பண்ணும்போது அது கரெக்டாக மெயின்டைன் ஆகும், நமக்கு வலி இருக்காது. ஆனால் இந்த லிகமெண்ட் டியரோ இது உள்ள பெயினோ நீங்கள் அடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ணாலும் சிவியர் ஆகிட்டே இருக்கும். உடனே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு டாக்டரை பார்த்து அதோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி உள்ள இன்ஜுரியை நம்ம தவிர்க்கலாம். எப்போவுமே ஒரு டம்பல்ஸ் ஆனாலும் சரி, எதுனாலும் சரி, குறைஞ்ச வெயிட்டு நிறைய டைம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு நல்லதாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 10 கிலோ தூக்குறேன், 15 கிலோ தூக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஜுரியில் வர்றாங்க. ப்ராப்பர் கோச் இருக்கும்போது இந்த பிரச்சனை இருக்காது. முக்கியமாக எந்த ஜிம்மை செலக்ட் பண்ணாலும் ப்ராப்பர் கோச்சு நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதில் சேர்றது நல்லது. திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பெரிய அளவில் நம்ம சாம்பியன்ஷிப் இந்த மாதிரிலாம் போகல, நம்ம உடம்பை ஃபிட்டாக வைக்கணும் அப்படின்னா ஜிம்மு தேவைதானா அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை யோசிக்கணும். அதுக்கு பதிலாக டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் நல்ல பிரிஸ்க் வாக்கிங், நல்ல ஒரு புஷ்அப்ஸு புல்அப்ஸு, நல்லா ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ப்ரெஷர் வாங்கிட்டு அப்படி நம்ம லைஃப் ஸ்டைலை கொண்டு போனால் எப்போவுமே நம்ம பிரச்சனை இல்லை. பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் இவங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, சினி ஸ்டார்ஸுக்கு அவங்களுக்கு அந்த
எக்ஸசைஸ் தான் சாப்பாடே போடுது. ஸோ அவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஒரு கேரவனில் இருந்தாருன்னா அவருக்கு பின்னால் ஜிம்மும் போகும். ஆனால் நமக்கு தேவை தானே அப்படிங்கிறத யோசிக்கணும். நமக்கு தேவை ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்கணும். அதுக்கு பேசிக்காக உள்ள சில வார்ம் அப் எக்ஸசைஸ், யோகா இந்த மாதிரியோடு நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது எனது கருத்து. இல்லை ஜிம்மு போனாலும் நான் சொன்னேன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் போங்க. தேவையில்லாத விபரீதத்தை தவிர்ப்போம், நல்லதை நினைப்போம்.